அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், நாம் வாழும் இந்த உலக வாழ்க்கையில் பலருக்கும் வெளியில் தெரியாத ஒரு வேதனை இருக்கிறது. சிலர் சிரித்து கொண்டே வாழ்கிறார்கள், ஆனால் அவர்களின் உள்ளம் காயம் அடைந்திருக்கிறது. குறிப்பாக பெண்கள் பலர் தங்களுடைய கணவனின் பக்கம் இருந்தோ அல்லது மாமியார் வீட்டின் பக்கம் இருந்தோ அநீதி அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் பேச நினைத்தாலும் பேச முடியாத நிலை, சொல்ல நினைத்தாலும் கேட்க யாரும் இல்லாத நிலை. ஒரு மனிதனுக்கு அநீதி நடந்தால் அவனுக்கு ஆதரவாக நிற்க யாராவது இருந்தால் அவன் தைரியமாக நிற்பான். ஆனால் யாரும் இல்லாமல் தனியாக போராட வேண்டிய நிலை வந்தால் அது மிக கடினமான சோதனை. என்னை யார் புரிந்து கொள்வார்கள் என்ற கேள்வி உள்ளத்தில் எழும். என்னுடைய குரலை யார் கேட்பார்கள் என்ற துயரம் மனதை நெருடும். அந்த நேரத்தில் நாம் நினைக்க வேண்டிய மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், மனிதர்கள் எல்லோரும் நம்மை விட்டு போகலாம், ஆனால் அல்லாஹ் ஒருபோதும் நம்மை விட்டு போக மாட்டான். அல்லாஹ் குரானில் ஒரு அற்புதமான வாக்குறுதியை அளிக்கிறான். சூரத்துன் நிஷாவின் 175வது ஆயத்தில் அல்லாஹ் فأما الذين آمنوا بالله واعتصموا به فسيدخلهم في رحمة منه وفضل ويهديهم إليه صراطا مستقيما. فأما الذين آمنوا بالله واعتصموا به فسيدخلهم في رحمة منه وفضل ويهديهم إليه صراطا مستقيما. சொல்கிறான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் மிக தெளிவாக கூறுகிறான், யார் அல்லாவின் மீது உண்மையான ஈமான் கொண்டு அவனை பலமாகப் பற்றிக் கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தன் அருளிலும் தன் கிருபையிலும் நுழையச் செய்வான். மேலும் அவர்களை நேர்வழிக்கு திசை திருப்புவான். அன்பானவர்களே, இது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை. இது அல்லாவின் நேரடி வாக்குறுதி. எந்த பெண் தனியாக போராடி கொண்டிருக்கிறாளோ, யாரும் அவளுக்கு ஆதரவாக இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறதோ, அந்த பெண் இந்த ஆயத்தை நம்பிக்கையுடன் ஓத ஆரம்பித்தால் அல்லாஹ் மறைவான வழிகளில் உதவி செய்வான். நாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உதவி வரும். லுஹர் தொழுகைக்குப் பிறகோ இஷா தொழுகைக்குப் பிறகோ தினமும் 41 முறை இந்த ஆயத்தை ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாவின் உதவி வந்து சேரும். இதை ஒரு வழக்கமாக மாற்றிக் கொள்ளுங்கள். இது வெறும் ஓதல் அல்ல, இது அல்லாஹ்விடம் முழு நம்பிக்கை வைக்கும் ஒரு செயலாகும். மேலும் சில வீடுகளில் காரணமே தெரியாமல் சண்டைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். கணவரும் அமைதியாக வாழ விரும்புவார், மனைவியும் அமைதியாக வாழ விரும்புவாள். ஆனால் அந்த வீட்டில் அமைதி இல்லை, மனநிம்மதி இல்லை. அந்த மாதிரியான சூழ்நிலையில் சூரத்துன் நிஷாவை அடிக்கடி ஓதுவது ஒரு பெரிய நிவாரணமாக அமையும். ஒரு நாளுக்கு ஒரு பகுதி ஓதலாம், அல்லது 2 நாளுக்கு ஒரு முறை முழு சூராவை ஓதலாம். முக்கியமானது தொடர்ச்சி. ஓதிய பிறகு தண்ணீரில் ஊதி அதை பருகவும் வீட்டில் உள்ளவர்களுக்கும் கொடுக்கவும். இது அல்லாவின் வார்த்தையின் பரக கொண்டு வரும் ஒரு வழியாகும். இன்ஷா அல்லாஹ் வீட்டில் இருந்த சண்டைகள் குறையும், மனநிம்மதி ஏற்படும். அன்பான சகோதரர்களே, நாம் ஒரு விஷயத்தை உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து நின்றவன் ஒருபோதும் தோற்க மாட்டான். அவன் சோதிக்கப்படலாம், ஆனால் அவன் விடப்பட மாட்டான். நாம் எல்லோரும் அல்லாஹ்வை நாடுவோம், அவனை பற்றிக் கொள்வோம். இறுதியாக இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். உங்களால் இன்னொரு மனிதரின் வாழ்க்கையில் நம்பிக்கை விதைக்க முடியும். இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள், கருத்துக்களை தெரிவியுங்கள். மேலும் இதுபோன்ற பயனுள்ள உரைகளுக்கு எங்களை தொடர்ந்து ஆதரிக்கவும்.